செய்யலாம். Hallelujah, praise the Lord. Hallelujah. Hallelujah, praise the Lord. Hallelujah. அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரை பிறக்கும் முன்னாலே. பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரை பிறக்கும் முன்னாலே. புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். மறுபடி பிறக்க செய்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. மறுபடி பிறக்க செய்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். உம் அன்பை ஊற்றி நீர் என்னில் உன்னத அபிஷேகத்தாலே. உம் அன்பை ஊற்றி நீர் என்னில் உன்னத அபிஷேகத்தாலே. புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென்.
தொடக்கமும் முடிவும் நீரே. துதிக்கு பாத்திரரே அப்பா. அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். இரக்கத்தில் செல்வந்தர் நீரே, இதயத்தில் தீபமானீரே. இரக்கத்தில் செல்வந்தர் நீரே, இதயத்தில் தீபமானீரே. புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே, உம்மை ஆராதிப்பதும் தொழுது கொள்வதும் எங்களுக்கு ஆசீர்வாதமான அனுபவம். எங்களை ஆசீர்வதிக்க நீர் சிலுவையை சுமந்தீர். ஜனங்கள் கொரோனா வியாதியினால் பாதிக்கப்படுகிறார்கள், விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஜனங்கள் மேல் பரிதாபப்படுகிற தெய்வனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பாடல்களை ஆசிர்வதியும், துதியை ஆசிர்வதியும். வசனம் பேசுகிற தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். சர்வலோக அதிபதியே, சதா காலம் ஆள்பவர். புதிய பாடல் புத்தகம், புதிய சிறகுகள், புதிய பாடல் புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் சபை ஆராதனை கூடி நடைபெறுகிற போது உங்களுக்கு வழங்கப்படும். அதில் உள்ள முதல் பாடலை நான் பாடப்போகிறேன். என்னோடு சேர்ந்து பாடுங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சர்வலோக அதிபதியே, சதா காலம் ஆள்பவரே. சர்வலோக அதிபதியே, சதா காலம் ஆள்பவரே. நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, என்று வாழ்க. நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, என்று வாழ்க. நீர் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே பாடிடுவோம். நீர் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே பாடிடுவோம். சர்வலோக அதிபதியே, சதா காலம் ஆள்பவரே. சர்வலோக அதிபதியே, சதா காலம் ஆள்பவரே. நீர் வாழ்க,
கொடுத்தார், அநேகர் அவரை நம்புவார்கள். புதிய பாடல் கர்த்தர் கொடுத்தார், அநேகர் அவரை நம்புவார்கள். சர்வலோக அதிபதியே, சதா காலம் ஆள்பவரே, சர்வலோக அதிபதியே, சதா காலம் ஆள்பவரே. நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, என்று வாழ்க. நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, என்று வாழ்க. வருஷத்தை நன்மையா நிரப்புகிறே, ஆண்டுகள் முடிவதில்லை. வருஷத்தை நன்மையா நிரப்புகிறே, ஆண்டுகள் முடிவதில்லை. சர்வலோக அதிபதியே, சதா காலம் ஆள்பவரே, சர்வலோக அதிபதியே, சதா காலம் ஆள்பவரே. நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, என்று வாழ்க. நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, என்று வாழ்க. ஜெபத்தோட்ட பாடல் புத்தகத்திலே உள்ள 358வது பாடல். உன்னதரை உன் பாதுகாப்பில் வாழ்கிறேன், சர்வ வல்லவரையும் நிழலில் தங்கி புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கை. பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் அரநீரை கேடகமானீர். 358வது பாடல். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரநீரே கேடகமானீரே, காக்கும் மரநீரே கேடகமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டை நம்பிக்கை. புகலிடமே அடைக்கலமே கோட்டை நம்பிக்கை. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிலையில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிலையில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரே படைத்தவரே புகலிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. படைத்தவரை புகலிடமாய்
பரிசுத்தரே பரிசுத்தரே பாதுகாக்கும் பதிலானார். தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது. உனக்கு தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது. உங்களிடமே அடைக்கலமே கோட்டை நம்பிக்கை. உங்களிடமே அடைக்கலமே கோட்டை நம்பிக்கையே. உன்னதரே பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரே பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே நிழலில் நான் தங்கியுள்ளேன். வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். சிங்கத்தையே சிங்கத்தை நடத்தை சப்பத்திலே எதுக்கை சிங்கத்தையே நடத்தை சப்பத்திலே. உங்களிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உங்களிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. நகரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே நிழலில் தான் தங்கியுள்ளேன். கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக வசனம் பேசுகிற தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியா கொரோனா வியாதியை தேவன் உலகத்திலிருந்து தூக்கி எறிந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி, ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியா இடை மனைவி அவர்கள் ஜெபிப்பார்கள். இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் மட்டுமாய் அடியார்களையும் அப்பா சபையின் பிள்ளைகளின் குடும்பங்களையும் பாதுகாத்து வழி நடத்தி நம்முடைய கிருபை உள்ள இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின எபேனேசர் இனிமேலும் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறபடி நாள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாக அப்பா நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிற இந்த நாளில் எங்களுடைய பலிகளை பிரியமாக ஏற்றுக்கொண்டு அப்பா எங்களை அங்கீகரித்து எங்களுக்காக பெரிய காரியங்களை நடப்பிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் அப்பா வாஞ்சியோடு இந்த ஆன்லைன் ஆராதனையில் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி அவளோடு காத்திருக்கிற பிள்ளைகளோடு நம்முடைய வசனம் இருபுறமும் கருகொள்ளப்பட்டையும் அப்பா அவர்களோடு கூட பேசுவதாக கத்தாவே ஆட்சி தேற்றட்டும் உருவாக்கட்டும் ஐயா. ஆசீர் பொருந்த பண்ணட்டும் கத்தாவே. பெரிய கிரியைகளை நடப்பிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை தேவனால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். சீக்கிரத்திலே ஒரு பெரிய மாறுதலை கொடுத்து அப்பா நீங்கள் விடுதலை கொடுத்து நாங்கள் ஒன்று சேர்ந்து உடைய சபையில அப்போ ஆராதிக்கும்படியாக நீர் வழிவாசல்களை திறக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அது மட்டுமாய் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் தேவரையுடைய பாதுகாவல் சட்டைகளின் மறைவு இருக்கும்படி ஜெபிக்கிறேன். யோபுவே அவன் குடும்பத்தை சுற்றுலா வேலி அடைத்ததான தெய்வம் பிள்ளைகளை சுற்றுலா வேலி அடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு அப்பா எங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய மாநிலத்தில் எங்களுடைய தேசத்தில் அப்பா கொஞ்சம் குறையத்தக்கதாக தேவனை செய்த அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அநேகர் குணமடையும்படியாக நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது, இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வாசிக்கிறோமே. உம்முடைய கரத்தில் விழுகிறோம் ஐயா. தேவரீர் பெரிய விடுதலை கட்டளையிட்டு ஜனங்கள் அப்பா எல்லா சிறையிருப்பையும் மாற்றி அப்பா விடுதலையோடுமே ஆராதிக்கவும் சேவிக்கவும் தக்கதாக தேவன் அனுக்கிரக செய்வீராக. ஒரு பெரிய எழுப்புதல் எங்களுடைய தேசத்தில் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவருக்கு பலனளிக்கிறவென்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் அநேகரை எழுப்புவீராக. கிறிஸ்துவே தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அநேகருக்கு நீங்கள் மனக்கண்களை அப்பா திறந்திருளும்படி ஜெபிக்கிறேன். ரட்சிப்பு எங்களுடைய வீடுகளில் முதலாவது பூரணப்படட்டும். அந்நிய ஜனம் அநேகம் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தர் அனுக்கிரக செய்வீராக. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும்.
ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே. தேவரீர் எங்களுடைய இருதயங்களை ஆற பண்ணுகிற உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. Hallelujah. இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாக விசுவாச பிள்ளைகளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். திருச்சபை திறக்கப்பட வேண்டும். உலகமெங்கும் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இந்திய தேசத்திலே முக்கியமாய் தேவனுடைய ஆலயங்கள் திறக்கப்பட்டு சபையிலே குடும்பமாய் ஜனங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் வாசலை திறக்கும்படியாய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்கள் ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பாராக. யோபுவின் சுபாவங்கள் ஒரு சிலவற்றை இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் நீதிமானாயிருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். நான் நீதிமானாய் இருந்தாலும் கர்த்தரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். தலைகளை வணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய ஆவியானவர் ஜனங்களுக்கு தேவையான சத்தியத்தை போதிப்பீராக. யோபுவின் வாழ்விலிருந்து சில அனுபவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். இங்கே யோபு சொல்கிறார், நான் நீதிமான் என்று யோபு சொல்கிறார். யோபுவை குறித்து கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற இவனை போல ஒரு மனிதனை நான் பூமியில் பார்த்ததில்லை என்று கர்த்தரை யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோபு உபத்திரவப்பட்டார். அவருடைய உபத்திரவங்கள் சொல்லி மாளார். என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமாயிருக்கும். என் துக்கம் சொல்லி முடியாது. யோபு 6ஆம் அதிகாரம் 2-3 வசனத்திலே யோபு சொல்கிறார், என் சஞ்சலம் என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நெருக்கப்பட்டால் கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அந்த அளவிற்கு யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கப்பட்டார். ஆனால் யோபு இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று யோபு 2:10 சொல்லுகிறது. யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். மனைவியை பார்த்து பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? தீமையும் பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும்
எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு முறுமுறுக்கவே இல்லை. தேவனை ஆராதனை செய்வதை விட்டுவிடவில்லை. மனைவி சொல்றா, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருப்பானேன். தேவனை தூசித்து ஜீவனை விட்டும் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்திருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார். யோபு கஷ்டப்பட்டது போல நாமெல்லாம் கஷ்டப்படல. என் துக்கம் சொல்லி முடியாது என்று யோபு சொல்கிறார். யோபுவை கர்த்தர் சாத்தானுடைய கரத்தில் கொடுத்தார். அவனுடைய ஜீவனை மாத்திரம் தொட உனக்கு அனுமதி இல்லை என்று கர்த்தர் சாத்தான் இடத்தில் சொல்லிவிட்டார். சாத்தான் சவால் விட்டான் கர்த்தரிடத்தில். என்ன சவால் விட்டான்? நீர் அவனை சகலத்திலையும் சம்பூர்ணமா வச்சிருக்கிறீரு, அதனால உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறான். இல்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சாத்தான் பறித்தான். அவனுடைய உடல் ஆரோக்கியம் அது மாத்திரம் மீதி இருந்தது. உடல் முழுவதும் பருக்கள். சாம்பலிலே உட்கார்ந்தான். ஓட்டை எடுத்து சுரண்டுகிற அளவிற்கு அவனுடைய வேதனைகள், சரீரத்திலே வேதனை ஒரு பக்கம், மனவேதனை ஒரு பக்கம். கிழக்கத்தி புத்திரர் எல்லாவற்றிலும் அவன் செல்வந்தனாய் இருந்தான். இப்பொழுதோ ஒரே நாளில் எல்லாம் போய்விட்டது. ஆடு மாடு ஆஸ்தி சொத்து பிள்ளைகள் எல்லாரும் பறிக்கப்பட்டார். அதான் யோபு சொல்றார், என் சஞ்சலம் நிர்பந்தம் தராசிலே நெருக்கப்பட்டால் கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். என் துக்கம் சொல்லி முடியாது. யோபு என்ன சொல்கிறார்? நான் நீதிமானாய் இருந்தாலும் கர்த்தரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். யோபு நீதிமான். இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யவில்லை. தேவனை ஒரு வார்த்தை கூட சொல்லி தூசிக்கல. ஒன்னு சொன்னா மனைவிட்ட, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். என் நியாயாதிபதியின் இடத்தில், தேவனிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். நான் நீதிமானாய் இருந்தாலும் தேவனோடு வழக்காட மாட்டேன். என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். தேவனுடைய பிள்ளையே, இரக்கத்துக்காக கெஞ்சு. உன்னுடைய ஜட்ஜ், லாயர், பரிந்து பேசுகிற இயேசு அவரிடத்திலே இரக்கத்துக்காக கெஞ்சு. யோபுவை போல. யோசேப்பு செய்யாத குற்றத்திற்காய் சிறைச்சாலையிலே தூக்கி வீசப்பட்டார்.
யோசேப்பின் சகோதரர்கள் இஸ்மவேல் வியாபாரியின் இடத்தில் விற்று போட்டார்கள். வேதனை கஷ்டங்கள் பட்டார். யோபுவினுடைய நீதி விளங்கினது போல யோசேப்பினுடைய நீதியும் விளங்கினது. உன் நீதியை பட்டப்பகல் சூரியனை போல விளங்க பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. பொறுமையாயிரு, அமைதியாயிரு. உன்னுடைய நியாயங்களை, நியாயமான காரியங்களை தேவனிடத்தில் எடுத்து சொல்லி இரக்கத்துக்காக கெஞ்சு, வழக்காடாதே. நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தேவனோடு நான் வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். யோசேப்பு ஒரு நாள் எகிப்துக்கே அதிபதியாய் உயர்த்தப்பட்டார். சகோதரர்கள் அவனிடத்தில் தானியம் கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். சகோதரர்கள் பயந்தார்கள், யோசேப்பு தண்டித்து விடுவானோ, நாம் செய்த தவறுக்காக நம்மை தண்டித்து விடுவானோ என்று பயந்தார்கள். யோசேப்பு சொன்னான், ஜீவ ரட்சனை செய்யும்படி கர்த்தர் என்னை முன்னே அனுப்பினார். ஆபிரகாமின் உடைய சந்ததி தலைக்க வேண்டும் என்பதற்காக யோசேப்பு எகிப்திலே விற்கப்பட்டார். தேவனுடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் தெளிவாய் புரிந்து கொண்ட தேவ மனிதர்களாய் இவர்கள் விளங்கினார். கானானில் பஞ்சம் ஏற்படும். அப்பொழுது தானியம் இருக்காது. எகிப்திலே 7 ஆண்டு விளைச்சல் இருக்கும், 7 ஆண்டு வறட்சி இருக்கும். சேமித்து வையுங்கள். யோசேப்பினுடைய அறிவுரைப்படி பார்வோன் செயல்பட்டதினால் தானியங்கள் அங்கே இருந்தது. ஆபிரகாமினுடைய சந்ததி தலைத்து. யோசேப்பு சொன்னா, தகப்பன் யாக்கோபை அழைத்து கொண்டு வாருங்கள், கோசேன்ல தங்குங்க, எனக்கு மிக அருகில் இருங்கள், நான் பார்வோனிடத்தில் பேசி உங்களுக்கு ஆகாரம் பெற்றுக் கொடுக்க அப்பொழுது வசதியாய் இருக்கும். சங்கீதம் 96:13 வாசிக்கலாம். சங்கீதம் 96:13 வாசிக்கலாம். அவர் வருகிறார், இயேசு வருகிறார், பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும், பூலோகத்தை நீதியோடும், ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார், ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். தேவன் தான் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அநீதி செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார். அவர்களிடத்தில் உன்னுடைய வழக்கு எடுபடாது. நீ நல்லவனாய் இருக்கலாம், உன்மேல் குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு வருகிறார், பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இயேசு வருகிறார். பூலோகத்தை நீதியோடு ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். யோபு தன்னுடைய காரியங்களை எல்லாம்
தெரியப்படுத்த யாரிடத்தில் செல்ல முடியும்? தன்னுடைய நியாயமான காரியங்களை யாரிடத்தில் எடுத்து செல்ல முடியும்? கர்த்தரிடத்தில் தான் எடுத்து சொல்ல முடியும். யோபு சொல்கிறார், ஆகையினாலே நான் நீதிமானாய் இருந்தாலும் கர்த்தரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். கர்த்தரிடத்தில் சொல்ல அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் நான் கர்த்தரிடத்தில் வழக்காட மாட்டேன். என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். ஏனென்றால் அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் என்பதை நான் அறிவேன். எவர்லாஸ்டிங் கிரேஸ், என் தேவனுடைய இரக்கம் முடிவற்றது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையிலே தேவன் நிச்சயமாய் இரக்கம் செய்வார். உன் குடும்பத்தின் மூலமாய் உனக்கு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கலாம். வேலை ஸ்தலத்தின் மூலமாய் உனக்கு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கலாம். உன்னுடைய நியாயங்கள் எடுபடாமல் போய் இருக்கலாம். கர்த்தரிடத்தில் முறையிடு. உன்னுடைய நியாயங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒவ்வொன்றாய் எடுத்து சொல்லு. அவர் பூமியை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். யோபு சொல்கிறார் 23வது அதிகாரத்திலே, யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே யோபு சொல்கிறார். வாசிக்கலாம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? நான் கர்த்தரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து, அப்பொழுது நான் பரலோகத்தில் அவருடைய ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து, காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். என் காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அடுத்த வசனம். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து, அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து, அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். கர்த்தர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். இங்கே யோபு என்ன சொல்கிறார்? தேவனை நான் எங்கே சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். தேவனை எங்கே சந்திக்கலாம்? சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. எதற்காக யோபு பக்தரே நீர் தேவனை சந்திக்க வேண்டும்? அவருடைய ஆசனத்துக்கு முன்பாக. தேவன் சிங்காசனத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவராம் இயேசு வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். இப்படி ஒரு ஆசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். கோர்ட், நீதிமன்றத்தை கவனித்து பாருங்கள். ஜட்ஜ், நீதிபதி ஆசனத்தில் அமர்ந்திருப்பார். குற்றவாளி கூண்டிலே நிற்க வேண்டும். லாயர், வழக்கறிஞர் நீதிபதியின் இடத்தில் அவருக்காக வழக்காடுவார். பரலோகம் ஒரு கோர்ட், ஒரு நீதிமன்றம். தேவன் தான் ஜட்ஜ். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஆசனத்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் பரலோகத்தில். எவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவன் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்.
ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவன் நரகத்திற்கு தள்ளப்படுவான். இங்கே யோபு சொல்கிறார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், கர்த்தரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் தேவனுடைய ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து என் நியாயங்களை எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக வைப்பேன். என் நியாயங்களை எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக வைப்பேன். யோபு 13:18 யோபு சொல்கிறார். யோபு 13:18 யோபு சொல்கிறார், வாசிக்கலாம். இதோ என் நியாயங்களை அணி அணியாக வைத்தேன். இதோ என் நியாயங்களை அணி அணியாக வைத்தேன். என் நீதி விளங்கும் என்று அறிவேன். என் நீதி விளங்கும் என்று அறிவேன். என் நியாயங்களை அணி அணியாக வைத்தேன். என் நீதி விளங்கும் என்று அறிவேன். கர்த்தருக்கு முன்பாக பரலோகத்திலே ஆசனத்துக்கு முன்பாக போய் யோபு நின்று என்ன செய்கிறார்? நியாயங்களை எல்லாம் அடுக்குகிறார், அணி அணியாக வைக்கிறார். என் நீதி விளங்கும் என்று அறிவேன். ஏன்? நான் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவர். சங்கீதம் 119 வாசிக்கிறோம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோபுவை போல நீ உன் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? யாரிடத்தில் செல்லலாம்? தேவனை எங்கே கண்டு சந்திக்கலாம்? சொல்லுங்கள். அவருடைய ஆசனத்துக்கு முன்பாக போய் நின்று என் நியாயங்களை அணி அணியாக வைப்பேன். என் நீதி விளங்கும் என்று அறிவேன். நிச்சயமாய் என்னுடைய நீதி விளங்கும். ஏனென்றால் நான் என்னுடைய நியாயங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறவர் நீதிபரராம் இயேசு. அவர் என்னுடைய காரியங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில நீதி செய்வார். நிச்சயமாய் என் வாழ்க்கையிலே கர்த்தர் நீதி செய்வார். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 27 தீர்க்கன் சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான், யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன். என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று சொல்வானேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, ஏசாயா தீர்க்கன் சொல்கிறான், என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எடுபடாமல் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானேன். என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று என்று சொல்வானேன். எப்படி நீ சொல்லலாம்? உன் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று என்று எப்படி நீ சொல்லலாம்? லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு சம்பவத்தை சொல்கிறார்.
இந்தபடி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நீதி செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நீதி செய்வார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நீதி செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நீதி செய்வார். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை இயேசு சொல்கிறார். ஒரு ஏழை விதவை அவளுடைய நியாயத்தை எடுத்து செல்லக்கூடிய மனிதன், அநீதியுள்ள நியாயாதிபதி, மனுஷனை மதிக்காதவன். அவன்கிட்ட போனா நிச்சயமா என்னது நியாயம் கிடைக்காது. இவன் என்ன செய்தா? ஓயாமல் தொந்தரவு செய்தான். காலையில போவா, மதியம் வான்னு சொல்லுவான், மதியம் போவா, சாயந்தரம் வான்னு சொல்லுவான், சாயந்தரம் போவா, நாளைக்கு வான்னு சொல்லுவான். இப்படியே அலக்கழிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த ஏழை விதவையை என்ன பண்ணா, அவனை விடாம தன்னுடைய நியாயத்துக்காக அவனை சந்திக்கணும்னு போய்கிட்டே இருந்தா. ஒரு நாள் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான் அநீதியுள்ள நியாயாதிபதி, இவள் என்னை ஓயாமல் தொந்தரவு செய்கிறாள், இவள் தொந்தரவு செய்யாமல் இருக்கணும், அதுக்காக இவளுக்கு ஒரு நீதி செய்வேன். ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே அவனை ஓயாமல் தொந்தரவு செய்கிற பொழுது நீதி செய்வேன் என்று சொல்வானே. ஆனால் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் யாரு? நீதியுள்ள நியாயாதிபதி. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நீதி செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நீதி செய்வார். வேகமாய் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செயல்பட போகிறார். உன்னுடைய காரியங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டியாகிவிட்டது. உன்னுடைய விண்ணப்பங்கள் கர்த்தருடைய செவிகளில் போய் சேர்ந்தாகிவிட்டது. நிருபத்திலே வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ண. என்னுடைய பையன் இருக்கிறான், ஒரு பேனா வேண்டும் என்று ஒரு விஷயம் என்னிடத்தில் கேட்பான், நான் வாங்கி தரேன் சொல்வேன். இரண்டாவது விஷயம், மூன்றாவது விஷயம் என்னிடத்தில் கேட்கிற போது நான் என்ன செய்கிறேன்? ஐயோ அவன் பேனா இல்லாம கஷ்டப்படுறான் போலன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பேனாவை நான் வாங்கி கொடுக்கிறேன். ஏசப்பா நம்முடைய தகப்பன். அவர்கிட்ட கேளுங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்கன்னு வேதம் சொல்லுது. ஐயோ என் ஜெபம் கேட்கப்படலையே, என் நியாயம் தேவனுடைய சமூகத்தில் எடுபடலையே நீங்க நினைக்க வேண்டாம். ஜெபித்துக் கொண்டே இருங்கள், தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்கிறது. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் கேட்கவில்லை, நீங்கள் கேட்கவில்லை, இயேசுவை தொந்தரவு செய்யவில்லை. அந்த ஏழை விதவை அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை அடிக்கடி தொந்தரவு செய்தார். ஏசப்பா உங்களை அவ்வளோ ரொம்ப அலைய விட மாட்டார். இப்படி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நீதி செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நீதி செய்வார்.
உன் வாழ்க்கையில் தேவனுடைய நீதி சீக்கிரமாய் விளங்கும். யோபு சொல்கிறார், நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தேவனோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதி ஆகிய தேவனிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். என் தேவனை எங்கே சந்திக்கலாம்? அவருடைய ஆசனத்துக்கு முன்பாக நின்று என்னுடைய நியாயங்களை அணி அணியாக வைப்பேன். என் நீதி விளங்கும் என்று அறிவேன். ஏன்? என் நியாயங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறவர் நீதி உள்ள நியாயாதிபதியாம் கர்த்தர். அவரிடத்தில் அநீதி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒருவருக்கும் அநீதி செய்கிறவர் அல்ல. நீதிபர், அவர் நீதிபர். யோபு இன்னொரு காரியத்தை, நாவை குறித்து யோபு சொல்கிறார். யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம், அதிலே 3வது வசனத்தை வாசிக்கலாம். என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை, என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை. என் உதடுகள் தீமை சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை. யோபுட்ட இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்? என் உதடு தீமை பேசுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. யோபு சொல்கிறார், 6ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 6ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை வாசிக்கலாம். இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரத்யட்சமாய் விளங்கும். நான் பொய் சொல்கிறேனோ என்று உங்களுக்கு பிரத்யட்சமாய் விளங்கும். நீங்கள் திரும்புங்கள், நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருக்கும், அக்கிரமம் காணப்படாதிருக்கும். திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும், திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும். என் நாவில் அக்கிரமம் உண்டோ, என் நாவில் அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ, என் நாவில் அக்கிரமம் உண்டோ, நான் பொய் சொன்னேனோ? வேதம் சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு சொல்கிறார், நான் பொய் சொன்னேனோ? என் நாவில் அக்கிரமம் உண்டோ? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்லு. உன் நாக்கு எதை பேசுதோ ரிட்டர்ன், அதனுடைய விளைவை நீதான் சந்திக்கணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார். சிலருக்கு மற்றவங்களை குறித்து பேசாம இருக்கவே முடியாது, புறம் பேசுவர். வேதம் சொல்லுது, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும்
நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும்னு வேதம் சொல்லு. சிலருக்கு அதுல பிரியம், மற்றவங்களை குறித்து பேசுறதுல ரொம்ப சந்தோஷம், பிரியம். அதுவும் ஒருத்தன் விழுந்துட்டான்னு சொன்னா, ஒருத்தன் காயப்பட்டுட்டான்னு சொன்னா, அவனை குறித்து பரியாசமாய் பேசுவதிலே நாக்கு மிகவும் சந்தோஷப்படும். முதல் சங்கீதத்திலே தாவீது அரசன் சொல்கிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாம், பாவிகளுடைய வழியில் எல்லாம், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராது. பரியாசம் பண்றது கிறிஸ்தவனுக்கு அழகல்ல. மற்றவர்களை பரியாசம் பண்ணக்கூடாது, கேலி பண்ணி சிரிக்கிறது. அதில் கனியை நீதான் புசிப்பாய். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்கிற போது, நாவு சின்ன அவயவமாய் இருந்தும் ஒரு சின்ன நெருப்பு ஒரு காட்டையை கொளுத்தி அழித்து விடுகிறது போல நாக்கு நெருப்புத்தான். திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றார், தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு. என்னது? தீயினால ஒரு புண்ணு பட்டாலும் அது ஆறினோம். ஆனா இந்த சொற்கள், உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற சொற்கள் மற்றவர்களுடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய இருதயங்களை புண்படுத்துகிற வார்த்தைகள், சொற்றொடர்கள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டாம். ஒரு காட்டை அழிப்பதற்கு ஒரு பெரிய தீ அவசியம் இல்லை, சின்ன நெருப்பு போதும். சங்கீத புஸ்தகம் 31:1 தாவீது அரசன் சொல்கிறார், வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 39:1 தாவீது அரசன் சொல்கிறார், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் நாக்கை, வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நாக்க நம்ம தான் அடக்கணும். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். வாய்க்கு ஒரு பூட்டு போடுங்க. முதல்ல எதுக்கு பூட்டு போடுறீங்களோ இல்லையோ, வாய்க்கு பூட்டு போடுங்க. நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழியை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் வரைக்கும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றான என்ன? இப்பதான் கார் வந்துருச்சு. முன்னாடிலாம் மாட்டு வண்டியில தான் போகணும். அதை ஓட்டுறதுக்கு ஒருத்தன் இருப்பான், வாயில கடிவாளம் போட்டிருப்பான். இல்லைன்னா அது வாட்டுக்கு ஓடிடும்.
வாய்க்கு என்ன செய்யணும்? பூட்டு போடணும். தாவீது சொல்கிறார், என் நாவானது நாள் முழுவதும் தேவனுடைய துதியை சொல்லிக் கொண்டு, தேவனை துதிக்கும்படிதான் இந்த வாய் சிசிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆட்டுக்கும் வாய் இருக்கு, மாட்டுக்கும் வாய் இருக்கு, மனுஷனுக்கு வாய் இருக்கு. என்ன வித்தியாசம்? அதால பேச முடியாது, நம்மால பேச முடியும். அப்ப இந்த வாயை கர்த்தர் எதற்கு கொடுத்திருக்கிறார்? கர்த்தரை துதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த வாயை உனக்கு கொடுத்திருக்கார். அதை விட்டு என் நாவானது நாள் முழுவதும் கர்த்தருடைய துதியை சொல்லும் தாவீது சொல்றார். துதிக்கிறத விட்டுறது. காக்கா கத்தரை துதிக்குது தெரியுமா? எப்படி துதிக்குது? கா 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 கான் துதிக்குது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதில்லை. பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? தேவன் ஒரு ஆட்டை மாட்டை சிருஷ்டித்தது போல உன்னை சிருஷ்டிக்கல. நீ தேவனுடைய கரத்தில் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டாய், படைக்கப்பட்டாய். நீ தேவனுடைய பார்வையில் விசேஷித்தமானவன். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உபாகமம் 33 பார்த்து. யோபு சொல்கிறார் 10:7 யோபு சொல்கிறார். யோபுவின் புஸ்தகம் 10:7 வாசிக்கலாம். யோபு சொல்கிறார். இன்னொரு குறிப்புக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். யோபு 10:7. நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். யோபு சொல்றாரு, நான் நீதிமானாய் இருந்தும் தேவனோடு வழக்காடாதபடிக்கு என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்காய் கெஞ்சுவேன். யோபு பக்தன். கர்த்தர் சாத்தானிடத்தில் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற இவனை போல ஒரு மனிதன் பூமியில் ஒருவனும் இல்லை. நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் புல்லை போல அழிந்து போகிறான். துன்மார்க்கன் புல்லை போல அழிந்து போகிறான். உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்களுடைய முடிவு சமாதானம் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானை கர்த்தர் காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அவைகளிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்குகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனா கர்த்தர் அவனை அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்குவார்.
அவனை கைவிட்டவர் அல்ல. யோபுவை தேவன் கைவிடவில்லை. இரட்டிப்பாய் தேவன் ஆசீர்வதித்தார். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை யோபுவுக்கு கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர், டபுள் பிளஸிங். வேதம் சொல்கிறது, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். நீ எந்த காரியத்தில் வெட்கப்பட்டாயோ அந்த காரியத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்வாய். உன் இருதயத்தை மகிழ பண்ணும்படியாய், உன் இருதயத்தை சந்தோஷிக்க பண்ணும்படியாய் நீ எந்த காரியத்தில் வெட்கப்பட்டாயோ அதிலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். ஏனென்றால் நான் சொல்லல, வேதம் பிராமிஸ் பண்ணுகிறது, வேதம் வாக்கு பண்ணுகிறது, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். யோபுவின் புஸ்தகம் 31:6 யோபு சொல்கிறார். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். அதிலே 6வது வசனத்தை வாசிக்கலாம். சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. யோபு சொல்ற, தராசுல வச்சு என்னை நிறுத்து பாரும், என் உத்தமத்தை அறிந்து கொள்ளும். நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். துன்மார்க்கன் புல்லை போல அழிந்து போகிறான். யோபு சொல்கிறார். யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 27வது அதிகாரத்திலே 5-6 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பது. யோபுவினுடைய நண்பர்கள் பேசுவது என்ன சொல்றார் யோபு? எனக்கு தூரமாய் இருப்பதாக. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். அதை நான் விட்டுவிடேன். அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. யோபுடைய நண்பர்கள் யோபுவை குறித்து என்ன செய்தார்கள்? பேசுறது சரியா பேசல. 3 நண்பர்கள் ஓடி வந்தாங்க. யோபுக்கு நடந்ததை கேள்விப்பட்டதோ 3 நண்பர்கள் ஓடி வந்தாங்க. ஆனா யோபு சொல்லிட்டாரு, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதால் என் ஆவி பிரி மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கு. மனைவி தூசிச்சார், தேவனை தூசித்து ஜீவனை விடும், இன்னும் உத்தமத்தில் உறுதியாயிருக்கும். என் ஆவி பிரி மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலகு. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என் இருதயத்துக்கு தெரியும். ஒண்ணு நமக்கு தெரியும் நம்ம காரியம், இன்னொன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆகினால யோபு சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்க. நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன்.
என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். நீதியை தரித்துக் கொண்டேன், நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது. உடுப்பாய் இருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. பாகையுமாய் இருந்தது. நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. அடுத்த வசனம், நான் குருடனுக்கு கண்ணும், குருடனுக்கு கண்ணும், சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். அடுத்த வசனம், நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து, எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து, நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன், அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். அடுத்த வசனம், நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து, அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து, அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன், அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். தேவனுடைய பிள்ளைகளை, நீதியை தரித்துக் கொண்டேன். யோபு சொல்ற, நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன், நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன். உயிரோடு இருக்கும் அளவு என் இருதயம் என்னை நிந்திக்காது. குருடனுக்கு கண்ணாய் இருந்தேன், சப்பானிக்கு காலாய் இருந்தேன். குருடனுக்கு கண்ணாய் இருந்தேன், சப்பானிக்கு காலாய் இருந்தேன். எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்தேன். அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். எவ்வளவு தூரம் யோபு பண்ணியிருக்கார். அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்களிடத்திலிருந்து பிடுங்கினேன். இந்த அநியாயக்காரர்கள்னா யாரு? எளியவர்களை வஞ்சிக்கிறவர். இன்னைக்கு நம்ம நாட்டில் அநியாயத்துக்கு வட்டி, அநியாயத்துக்கு வட்டி. யோபு சொல்றார், அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்களுடைய கரத்திலிருந்து பிடுங்கினேன். யோபு நண்பர்கள், கடைசியா முடிக்க போறேன். யோபுவினுடைய நண்பர்கள் யோபுவை தகாத வார்த்தையால் பேசினதுனால கர்த்தர் என்ன செய்ய சொல்லிட்டாரு? யோபுவின் நண்பர்களை என்ன செய்ய சொன்னாருன்னு பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரத்துல கர்த்தர் பேசுறாரு. 7-8 வசனத்துல, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின், யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. உன்மேலும் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. என் தாசனாகி யோபு பேசினது போல் என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபினிடத்தில் என் தாசனாகி யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகி யோபு பேசினது போல் என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு. யோபுடைய நண்பர்களை அழைச்சார். என் தாசனாகி யோபுவை எப்படிலாம் நீங்க பேசிட்டீங்க. என் தாசனாகி யோபு பேசினது போல் என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. நீங்க யோபுட்ட போங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா?
7 காளைகளை 7 ஆட்டு கடாக்களை தெரிந்து கொண்டு யோபுட்ட போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியிடுங்கள், என் தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார், நான் யோபுவினுடைய உங்களை உங்கள் புத்தியினத்தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகி யோபு பேசினது போல் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். வாங்கடான்னு சொல்லிட்டேன், பலி செலுத்துங்கடா. 7 காளைகளை 7 ஆட்டு கடாக்களை தெரிந்து கொண்டு யோபுட்ட போய் பலி செலுத்து. நான் உங்களுக்காக இல்ல, யோபுவின் முகத்தை பார்த்து உங்களுக்காக யோபு வேண்டுதல் செய்வோம். யோபு பேசினது போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை அப்படி எழுந்திருப்போம் தேவனுடைய பிரசன்ஸுக்கு நேரா. தேங்க்யூ ஃபாதர். தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக எல்லாரும் எழுந்திருக்கலாம். பிரைஸ் காட். தேங்க்யூ ஃபாதர், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. உன்னதரையும் உம் பாதுகாப்பில் வாழ். 358வது உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரையும் நிலையில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரையும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரையும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். புகலிடமே அடைக்கலமே நம்பிக்கை, புகலிடமே புகலிடமே அடைக்கலமே கோட்டை நம்பிக்கை. பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது, பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரநீரே கேடுகமானீரே, காக்கும் மரநீரே கேடுகமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கி உள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், வல்லவரே சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கி உள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், வல்லவரே சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கி உள்ளேன். அடைத்தவரை புகலிடமாய் படித்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா, படித்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே. பரிசுத்தரே பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா, தீங்கு நிகழாது நோயும் அணுகாது, தீங்கு நிகழாது, நோயும் அணுகாது. புகலிடமே புகலிடமே அடைக்கலம் கோட்டை நம்பிக்கை, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே
படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே. பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே. பரிசுத்தரே பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா நீங்கு நிகழாது நிகழாது ஓ நோயும் அணுகாது நீங்கு நிகழாது நிகழாது நோயும் அணுகாது புகலிடமே அடைக்கலமே கோட்டை நம்பிக்கை புகலிடமே அடைக்கலமே கோட்டை நம்பிக்கை எல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவான். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். நடப்பின் சர்ப்பத்தின் மேல் மிதிப்பின் சிங்கத்தையே நடப்பின் சர்ப்பத்தின் மேல் புகலிடமே அடைக்கலமே கோட்டை நம்பிக்கை 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 வழியெல்லாம் காக்கும் தூதன் பாதம் கல்லில் போதாமல் தாங்கிடுவார். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு ஆமே பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பே மிதிப்பே சிங்கத்தையே நடப்பேன் சப்பத்தின் மேல் மிதிப்பேன் சிங்கத்தையே நடப்பேன் சர்ப்பத்தின் மேல் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கை புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கை நம்பிக்கை கோட்டை நம்பிக்கை Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதனை செய்ய வாசித்தலோர் தேவனை துதிக்கலாம் 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 துதிக்கலாம். தலை சாய்க்கும் கல் நீரையா தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை 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 கல் நீரையா அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா
எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். யோபுவின் வாழ்க்கையிலிருந்து அவருடைய சில அனுபவங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். நான் நீதிமானாய் இருந்தால் தேவனோடு வழக்காடாதபடி என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுகிறேன். உத்தமன் சன்மார்க்கன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற இவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் இருப்பானே, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று மனைவி சொன்னபோது கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, முறுமுறுக்கவில்லை. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அநீதி இழைக்கப்பட்டது. செய்யாத தவறுக்காய் சிறைச்சாலை தண்டனை அனுபவித்தார். அவருடைய நீதி ஒரு நாள் விளங்கினது. எகிப்துக்கே அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். உன் வாழ்க்கையில தேவனுடைய நீதி சீக்கிரமாய் விளங்கும். அநீதி உள்ள நியாயாதிபதியின் இடத்தில் ஏழை விதவை ஓயாமல் தொந்தரவு செய்தார். அநீதியுள்ள நியாயாதிபதிய மனம் இறங்கி ஏழை விதவைக்கு ஒரு நீதி செய்யணும்னு இருதயத்தில் சொல்லிக் கொண்டார். நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு நீதியுள்ள நியாயாதிபதி. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நீதி செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நீதி செய்வார். குயிக், உன் வாழ்க்கையில சீக்கிரமாய் செயல்பட போகிறார். உன் வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதம் விளங்கும். உன் நாவை குறித்து ஜாக்கிரதையாய். மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார். நாவும் நெருப்புத்தான். சிறிய நெருப்பு காட்டு தீயை போல பரவி காட்டை அழித்து விடுவது போல சொல்லும் இருதயத்தை காயப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகள் மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்துகிற சொல்லை பயன்படுத்த வேண்டும். சங்கீதம் 31:9 தாவீது அரசன் சொல்கிறான், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் நாவை கடிவாளத்தால் அடைக்க வைப்பேன். யோபு சொல்கிறான், நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். சுமத்திரையா திராசிலை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவீராக. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. நீதியை சால்வையாய் அணிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுப்பார். யோபு உபத்திரவப்பட்டார். ஆனாலும் உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் நீதிமானுக்கு வரும் உபத்திரவம் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகளிலிருந்து அவனை விடுதலையா. பயப்படாது. உன் கஷ்டங்களை தேவன் பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற நெருக்கத்தை கண்டேன், மோசையை அனுப்பினார். உனக்காய் பரலோகத்திலிருந்து இயேசு பரமபிதா இறங்கி வருவார். உன் கஷ்டங்களை நீக்குவார், உன்னை விடுதலையாக்கும். உன் நெருக்கங்கள் மாறும், உன் கஷ்டங்கள் மாறும். யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசை. டபுள் பிளெஸிங். உன் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும். பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நடந்து கிருபை சமாதானம் பெறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்க இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.